முக்கிய நிகழ்வுகள். புதுச்சேரி பெத்துசெட்டிப்பேட்டை ஸ்ரீ சித்தி விநாயகர் கோவிலுக்கு 4,50,00,000 ரூபாய் மதிப்பில் புதிய தங்கத்தீர் செய்யும் பணியை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் தொடங்கி வைத்தார். வில்லியனூர் தொகுதியில் 161 பயனாளிகளுக்கு முதியோர் உதவித்தொகைக்கான அடையாள அட்டையை எதிர்க்கட்சி தலைவர் சிவா வழங்கினார். திருக்காஞ்சி ஸ்ரீ காசி விஸ்வநாதர் சன்னதி நூதன அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் மற்றும் கிழக்கு ராஜகோபுரம் திருப்பணி துவக்க விழா. அமைச்சர் தேனி ஜெயக்குமார் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தார். இனி விரிவான நிகழ்வுகள். புதுச்சேரி பெத்துசெட்டிப்பேட்டை ஸ்ரீ சித்தி விநாயகர் கோவிலுக்கு 4,50,00,000 ரூபாய் மதிப்பில் புதிதாக தங்கத்தீர் செய்யும் பணியை உளியால் செதுக்கி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி பெத்துசெட்டிப்பேட்டையில் மிகவும் பழமை வாய்ந்த ஸ்ரீ சித்தி விநாயகர் ஸ்ரீ சுப்பிரமணியர் ஆலயம் உள்ளது. இந்த ஆலயத்தில் மரத்தில் மட்டுமே தேர் பயன்படுத்தப்பட்டு வந்தது. மேலும் இந்த கோவிலுக்கு தங்கத்தேர் செய்ய வேண்டும் என்று ஆலயத்தின் நிர்வாகத்தின் சார்பில் அரசுக்கு கோரிக்கை வைக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் தற்போது பெத்துசெட்டிப்பேட்டையில் ஸ்ரீ சித்தி விநாயகர் கோவிலுக்கு தங்கத்தேர் இழுக்க அரசு அனுமதி அளித்துள்ளது. இதன்படி 12.5 அடி உயரமும் 8 அடி நீளமும் 6 அடி அகலத்தில் அமைய உள்ள இந்த தங்கத்தேரில் சுமார் 4 கிலோ 800 கிராம் தங்கமும் 30 கிலோ காப்பர் 4,50,00,000 ரூபாய் மதிப்பில் தங்கத்தீர் செய்யப்பட உள்ளது. தங்கத்தீர் செய்யும் பணிக்கான துவக்க விழா இன்று நடைபெற்றது. இந்த விழாவில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். அவருக்கு ஆலயத்தின் சார்பில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் வரவேற்றார். தொடர்ந்து ஆலயத்தில் நடைபெற்ற சிறப்பு பூஜைகளில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்த துணைநிலை ஆளுநருக்கு ஆலயத்தின் நிர்வாகத்தின் சார்பில் கும்ப மரியாதை அளிக்கப்பட்டது. இதனையடுத்து தங்கத்தீர் செய்வதற்கான துணைநிலை ஆளுநர் சார்பில் ஆலயத்தின் நிர்வாகத்திற்கு காசோலை வழங்கப்பட்டது. தொடர்ந்து உளியால் மரத்தை செதுக்கி தங்கத்தீர் செய்யும் பணியினை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் ஆலய தனி அதிகாரி பிரபாகரன் மற்றும் ஆலய தலைவர் மணி உள்ளிட்ட கோவில் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். வில்லியனூர் தொகுதியில் 161 பயனாளிகளுக்கு முதியோர் உதவித்தொகைக்கான அடையாள அட்டையை எதிர்க்கட்சி தலைவர் சிவா வழங்கினார். புதுச்சேரி அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை மூலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதியை சேர்ந்த 161 பயனாளிகளுக்கு முதியோர் விதவை மற்றும் கணவரால் கைவிடப்பட்டோருக்கான உதவித்தொகை பெறுவதற்கான அடையாள அட்டை வழங்கும் நிகழ்ச்சி வில்லியனூர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் இன்று காலை நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா அவர்கள் பயனாளிகளுக்கு உதவித்தொகை பெறுவதற்கான அடையாள அட்டையை வழங்கினார். இதில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை துணை இயக்குனர் அமுதா, நல ஆய்வாளர் பாலமுருகன் மற்றும் திமுக தொகுதி செயலாளர் மணிகண்டன், பொதுக்குழு உறுப்பினர்கள் ராமசாமி, செல்வநாதன், அவைத்தலைவர் ஜலால் அணி, இலக்கிய அணி அமைப்பாளர் சீனு மோகன்தாஸ், வர்த்தக அணி அமைப்பாளர் ரமணன், விவசாய அணி அமைப்பாளர் குலசேகரன், ஆதிதிராவிடர் அணி அமைப்பாளர் செல்வநாதன், சிறுபான்மை பிரிவு அமைப்பாளர் ஹாலித், விவசாய அணி துணை அமைப்பாளர் கோபி, ஆதிதிராவிடர் அணி துணை அமைப்பாளர் காளி, இலக்கிய அணி துணை அமைப்பாளர் கலிமுல்லா, தோமுசா தலைவர் ஆங்காளன், ஆதிதிராவிட அணி துணைத் தலைவர் கதிரவன், தொகுதி துணை செயலாளர்கள் ஜெகன்மோகன், ஹரிகிருஷ்ணன், பொருளாளர் கந்தசாமி, தொகுதி செயற்குழு உறுப்பினர்கள் சுப்பிரமணி ஏழுமலை, தங்கராசு, மிலிட்டரி முருகன், சேகர், வெங்கடேசன், கமல் பாஷா, வாசு, கார்த்திகேயன், சுரேஷ், சிராஜி, கோவிந்தராஜ், ரகு, முருகன், நடராஜன், அன்புநிதி, ஜீவா, அன்பு, மனோ, லட்சுமணன், ராமஜெயம், வேல்முருகன் ஆகியோர் கலந்து கொண்டனர். வில்லியனூர் கோவில் திருப்பணிக்கு இந்து அறநிலையத்துறை சார்பில் ரூபாய் 10 லட்சம் நிதியுதவியை எதிர்க்கட்சி தலைவர் சிவா வழங்கினார். இந்து அறநிலையத்துறை சார்பில் வில்லியனூர் தொகுதி ஜிஎன் பாளையம் செல்லமுத்து மாரியம்மன் கோவில் திருப்பணிக்கு ரூபாய் 10 லட்சத்திற்கான காசோலையை ஆலய நிர்வாகங்களிடம் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா வழங்கினார். உடன் கோவில் நிர்வாக பொறுப்பாளர்கள் ராமசாமி, சீனிவாசன், செல்வநாதன், நாராயணன், கண்ணன், கங்காதரன், திருநாவுக்கரசும், அன்பழகன், சந்திரசேகர், அன்பு, ஜெயராஜ், மணிகண்டன், மோகன் மற்றும் திமுக தொகுதி செயலாளர் மணிகண்டன், பொதுக்குழு உறுப்பினர் செல்வநாதன், அவைத்தலைவர் ஜலால் அணி, இலக்கிய அணி அமைப்பாளர் சீனு மோகன்தாஸ், வர்த்தக அணி அமைப்பாளர் ரமணன், விவசாய அணி அமைப்பாளர் குலசேகரன், சிறுபான்மை பிரிவு அமைப்பாளர் ஹாலித், இலக்கிய அணி துணை அமைப்பாளர் கலிமுல்லா, தொகுதி துணை செயலாளர் ஜெகன்மோகன் கலந்து கொண்டனர். திருப்புவனை தொகுதியில் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் கீழ் 50 பயனாளிகளுக்கு வீடு கட்டும் தவணை தொகை வழங்கும் ஆணையை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் வழங்கினார். புதுச்சேரி குடிசை மாற்று வாரியம் மூலம் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் கீழ் திருப்புவனை தொகுதியை சேர்ந்த 50 பயனாளிகளுக்கு ரூபாய் 50,60,000 ஆணை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது.
வீடு கட்டும் முதல் தவணை தொகை ஒரு நபருக்கு 1,20,000, இரண்டாம் தவணை தொகை 15 நபர்களுக்கு தலா ரூபாய் 1,60,000 வீதமும் மற்றும் மூன்றாம் தவணை தொகை 34 நபர்களுக்கு தலா ரூபாய் 70,000 வீதமும் என அவரவர் வங்கி கணக்கில் செலுத்தியதற்கான ஆணை வழங்கும் நிகழ்ச்சி திருபுவனை சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு வீடு கட்டும் தொகைக்கான ஆணையை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் குடிசை மாற்று வாரிய செயற்பொறியாளர் சுந்தரராஜன், உதவி பொறியாளர் ரவி, இடைநிலை பொறியாளர் சத்தியவாணி, ஓவர்சீஸ் ரவிச்சந்திரன், ஏரியா இன்ஸ்பெக்டர் வெங்கடேசன் மற்றும் பொதுமக்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். 10,000 கோடி ரூபாய் சொத்து மதிப்புள்ள மின்துறை 500 கோடி ரூபாய்க்கு தனியாருக்கு தாரை வார்க்க வேண்டிய அவசியம் என்ன என்று புதுச்சேரி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் கேள்வி எழுப்பியுள்ளார். இது தொடர்பாக அதிமுக அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்து மாநில செயலாளர் அன்பழகன், மக்கள் விரோத திட்டத்தை செயல்படுத்தும் ஒரு அடிமைத்தனமான பிஜேபி என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி அரசு புதுச்சேரியில் உள்ளது. லாபத்துடன் இயங்கும் மின்துறையை தனியாருக்கு தாரை வார்த்து கொடுக்க இந்த அரசு சதி செயலுடன் திட்டமிட்டு முடிவு செய்துள்ளது என்றார். மின்துறையை தனியார் மயமாக்குவது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு நடைபெற்று வருகிறது. ஆனால் இந்த வழக்கில் 21 முறை புதுச்சேரி அரசு வாய்தா வாங்கி டெண்டர் விடும் காலத்தை நீடித்து வருவதாக குற்றம் சாட்டினார். ஆனால் மின்துறையை தனியார் மயமாக்குவதற்கான மின் கட்டணம் செலுத்தாமல் நிலுவையில் உள்ள 465 கோடி ரூபாய் பணத்தை உடனடியாக வசூல் செய்ய வேண்டும் என்று தலைமை செயலர் உத்தரவிடுகிறார். ஆனால் மின்துறை அமைச்சர் மின்துறை நஷ்டத்தில் இயங்குவதாகவும் அதனால் தான் மின் கட்டணத்தை உயர்த்த வேண்டிய அவசியம் ஏற்பட்டதாகவும் தெரிவிப்பது ஏற்புடையதல்ல. கடந்த ஆண்டு 25 கோடி ரூபாய் லாபம் என்று கூறிய அமைச்சர் இந்த ஆண்டு 300 கோடி ரூபாய் நஷ்டம் என்று கூறும் அவர் அதற்கு விரிவான கணக்குகளை காட்ட முடியுமா என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். புதுச்சேரி அரசாங்கத்தில் வெளிப்படையான தன்மை இல்லை, மின்துறையை தனியார் மயமாக்க போகிறோமா இல்லையா என்பதனை தெளிவுபடுத்த வேண்டும். இதில் பொதுமக்களை இந்த அரசு ஏமாற்றி வருவதாக குற்றம் சாட்டிய அன்பழகன், பாஜகவின் தவறான மக்கள் விரோத செயலுக்கு முதலமைச்சர் ஏன் துணை போகிறார் என்று கேள்வி எழுப்பினார். திருக்காஞ்சி ஸ்ரீ காசி விஸ்வநாதர் சன்னதி நூதன அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் மற்றும் கிழக்கு ராஜகோபுரம் திருப்பணி துவக்க விழாவில் அமைச்சர் தேனி ஜெயக்குமார் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தார். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூன் காசிக்கு வீசும் மிகுந்த திருக்காஞ்சி அருள்மிகு ஸ்ரீ காமாட்சி உடனுரை ஸ்ரீ கங்கைவராக நதீஸ்வரர் தேவஸ்தானத்தில் எழுந்தள்ளிருக்கும் ஸ்ரீ விசாலாட்சி ஸ்ரீ அன்னபூரணி சமேத ஸ்ரீ காசி விஸ்வநாதர் சன்னதி நூதன அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் மற்றும் கிழக்கு ராஜகோபுரம் திருப்பணி துவக்க விழா நடைபெற்றது. மயிலம் பொம்மபுர ஆதீனம் குருமகா சன்னிதானம் ஸ்ரீ சிவஞான பாலக சுவாமிகள் அருளாசியுடன் நடைபெற்ற இவ்விழாவில் வேளாண்துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் தலைமையில் மகா கும்பாபிஷேகம் கிழக்கு ராஜகோபுர திருப்பணி துவக்க விழா நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதனைத் தொடர்ந்து தேவஸ்தானத்திற்கு சொந்தமான புதிய ஸ்ரீ காஞ்சிநாதன் திருமண மண்டபம் திறப்பு விழாவும் நடைபெற்றது. இதில் வேளாண்துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி குத்து விளக்கேற்றி மண்டபத்தை திறந்து வைத்தார். மேலும் நடைபெற்ற நிகழ்ச்சியில் காசி விஸ்வநாதர் கோவில் திருப்பணி மற்றும் கும்பாபிஷேக உபயதாரர் வில்லியனூர் கணேசன் குடும்பத்தினர் மற்றும் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாக அதிகாரி சர்பன், ஆலய தலைமை அர்ச்சகர் சிவஸ்ரீ சரவண சிவாச்சாரியார், திருக்காஞ்சி கிராமவாசிகள் மற்றும் சிவனடியார் பெருமக்கள் செய்திருந்தனர். முருங்கப்பாக்கம் பாசன வாய்க்கால் கட்டுமான பணிக்கான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் அவர்கள் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் முதலியார்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட முருங்கப்பாக்கம் பாசன வாய்க்காலில் அழகாபுரி நகரில் இருந்து பாக்கியம் நகர் வரை கான்கிரீட் வாய்க்கால் கட்டுமான பணிக்கான பூமி பூஜை புதன்கிழமை நடைபெற்றது. இவ்வமயம் முதலியார்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் அவர்கள் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்ட செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன், உதவி பொறியாளர் மதிவாணன், இளநிலை பொறியாளர் சங்கர் மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். ஜீவானந்தம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்களுக்கு போக்குவரத்து விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. ஜீவானந்தம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்களுக்கு போக்குவரத்து விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு சீனியர் காவல் கண்காணிப்பாளர் திரு பிரவீன்குமார் திருப்பாதி, காவல் கண்காணிப்பாளர் மோகன்குமார், ஆய்வாளர் கோகுலகிருஷ்ணன், பள்ளி முதல்வர் மற்றும் பள்ளி ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர். மேலும் இந்த போக்குவரத்து விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் போக்குவரத்து பாதுகாப்பு சம்பந்தமாக கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு சரியான பதில் கூறிய 30 மாணவர்களுக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டது. சாரம் சொசைட்டி ஆஃப் பாண்டிச்சேரி என்ற தொண்டு நிறுவனம் கடந்த 20 ஆண்டுகளாக சமூக நலம் சார்ந்த பணிகளில் ஈடுபட்டு வருகிறது. சாரம் சொசைட்டி ஆஃப் பாண்டிச்சேரி என்ற தொண்டு நிறுவனம்
கடந்த 20 ஆண்டுகளாக சமூக நலம் சார்ந்த பணிகளில் ஈடுபட்டு வருகிறது. அந்த வகையில் புதுச்சேரி பாக்கமுடியான்பேட்டையில் உள்ள இமாகுலேட் மகளிர் கல்வியியல் கல்லூரியில் சிறப்பு குழந்தைகளிடம் காணப்படும் குறைபாடுகளாகிய ஆட்டிசம், இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டி, டவுன் சிண்ட்ரோம் உள்ளிட்ட தேவைகளுக்கான மருத்துவ உதவியும், அரசாங்க அங்கீகார உரிமைகள், சமூக நலத்துறை சார்ந்த உதவிகள் மற்றும் நேஷனல் ட்ரஸ்ட் செயல்படுத்தும் நிர்மயா மருத்துவ காப்பீடு திட்டம் மற்றும் லோக்கல் லெவல் கமிட்டி பற்றிய விழிப்புணர்வு நிகழ்ச்சியை மத்திய அரசின் நேஷனல் ட்ரஸ்ட் நிறுவனத்துடன் இணைந்து நடத்தியது. இந்நிகழ்ச்சியில் கல்லூரி செயலர் அருட் சகோதரி டாக்டர் சகாயமேரியும் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார். கல்லூரி முதல்வர் டாக்டர் டெய்சி நம்பிக்கை முன்னிலை வகித்தார். சாரோன் சொசைட்டி நிறுவனர் மோகன் தலைமை தாங்கினார். இந்நிகழ்வில் வழக்கறிஞர் மரிய அண்ண தயாவதி அவருக்கு சிறப்பு குழந்தைகளின் சட்டம் சார்ந்த ஆலோசனைகளை வழங்கினார். ஆலோசகர் சீதா சமுதாயத்தில் சிறப்பு குழந்தைகள் பிறப்பதை தடுப்பது எப்படி என மருத்துவம் சார்ந்த ஆலோசனைகள் மற்றும் சிறப்பு குழந்தைகள் பிறந்தால் அவர்களின் தேவைகளை அரசு மற்றும் தொண்டு நிறுவனங்களின் வழிகாட்டுதல் ஆகியவற்றை விளக்கி கூறினார். இந்நிகழ்ச்சிகள் சமூக சேவர்கள் ராஜ்குமார், நான்சி, சோபனா, மோகன் மற்றும் சாரோன் சொசைட்டி தன்னார்வலர்கள் பலர் கலந்து கொண்டனர். வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கான இடஒதுக்கீட்டில் அனுமதி பெறுவதற்கு நடைபெற்றுள்ள போலி ஆவண முறைகேடுகளுக்கு சிபிசிஐடி விசாரணை வேண்டும் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சலீம் வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரியில் உள்ள மருத்துவக் கல்லூரியில் உள்ள வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கான இடஒதுக்கீட்டின் 2024-25 கல்வியாண்டில் சான்றிதழ்களை போலியாக தயாரித்து அளித்துள்ளது வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. புகார்கள் எழுந்ததை தொடர்ந்து சென்டாக் ஒருங்கிணைப்பாளர் ஆவண சரிபார்த்தலுக்காக அந்தந்த நாட்டின் தூதரகங்களுக்கு அனுப்பப்பட்டதில் போலியாக ஆவணங்கள் தயாரிக்கப்பட்டுள்ளது உறுதி செய்யப்பட்டுள்ளது. 44 மாணவர்கள் மீது லாஸ்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டு வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இத்தகைய முறைகேடு பல ஆண்டு காலமாக நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது. இதனால் தகுதியான மாணவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். எனவே போலி ஆவணங்கள் மூலம் வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கான இடஒதுக்கீட்டின் கீழ் போலி ஆவணம் தயாரித்து இடம்பெற்றுள்ளது சம்பந்தமான வழக்கு சிபிசிஐடி பிரிவிற்கு மாற்றப்பட்டு பூர்வாங்க விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும் என அரசை கூட்டம் வலியுறுத்தியுள்ளது. ரேஷன் கடைகளை திறந்து பொது விநியோக திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும். புதுச்சேரியில் நியாய விலைக்கடைகள் திறக்கப்படும், உணவுப் பொருட்கள் வழங்கப்படும் என புதுச்சேரி அரசு அறிவித்தது. ஆனால் உண்மையில் வழக்கமாக பண்டிகை காலங்களில் வழங்கப்படும் இலவச அரிசி மற்றும் சர்க்கரை மட்டுமே வழங்கி ரேஷன் பொருட்கள் வழங்கப்பட்டது போன்ற தோற்றத்தை உருவாக்கி அரசு மக்களை ஏமாற்றியுள்ளது. நியாய விலை கடைகள் இல்லாத பிரச்சனை புதுச்சேரியில் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பூதகரமாக எதிரொலித்ததை இந்த அரசு கணக்கில் கொள்ள வேண்டும். எனவே உடனடியாக உணவுப் பொருட்கள் வழங்கீட்டு துறை மூலமாக அனைத்து பகுதிகளிலும் நியாய விலை கடைகளை திறந்து உணவுப் பொருட்களை கொள்முதல் செய்து வழங்கிட வேண்டும் என கூட்டம் அரசை வலியுறுத்துகிறது என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சலீம் வலியுறுத்தினார். விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் புதிய பொறுப்பாளர்களுக்கு விண்ணப்பங்கள் பெறப்பட்டன. விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிறுவனர் தொல் திருமாவளவன் அறிவித்துள்ளபடி கட்சி மறுசீரமைப்பு குழுவில் மேலிட பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ள கட்சியின் பொதுச் செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான சிந்தனை செல்வன் இன்று புதுச்சேரி மாநில கட்சி தலைமை அலுவலகத்திற்கு வருகை தந்து புதிய பொறுப்புகளுக்கு விண்ணப்பம் செய்யும் தோழர்களிடம் விண்ணப்பங்களை பெற்றுக் கொண்டார். இதில் ஏராளமான நிர்வாகிகள் தங்களின் விருப்ப மனுக்களை வழங்கினார். இன்றைய நிகழ்வுகள் இத்துடன் நிறைவடைகின்றன. வணக்கம்.